தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய சூழல்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த ஆண்டு இதுவரை தங்கம் விலை 47 விழுக்காடும், வெள்ளி விலை 52 விழுக்காடும் அதிகரிச்சிருக்கு. பொருளாதார சூழல், வட்டி விகிதங்கள்ல மாற்றம், அமெரிக்க டாலரின் மதிப்பு, தங்கம் வெள்ளியில முதலீடு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானிக்கப்படுது. ஆனா மற்றொரு புறம் வெள்ளியோட விலையும் சைலண்டா உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு 1 கிலோ 63,000 ரூபாய் விற்பனையான வெள்ளி இப்போ 1,50,000 லட்சத்தை தாண்டி இருக்கு. உலகளவுல தொழில்துறை பயன்பாட்டிற்கான வெள்ளியோட தேவை அதிகரிச்சதே இதற்கான காரணமா சொல்லப்படுது. குறிப்பா இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொழில்துறை பயன்பாட்டுக்காக வெள்ளியை அதிக அளவுல கொள்முதல் செய்யுது. அதன்படி சூரிய மின் தகடு, லித்தியம் பேட்டரி, மின்சார வாகனங்கள், விமான உற்பத்தி பாகங்கள், மின்கம்பிகள், மின்னணு சாதனங்கள், செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள்னு வெள்ளியோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுல பெரும்பாலும் வெள்ளி சூரிய மின்தகடு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுது. இதன் அடிப்படையில பார்க்கும்போது 2023ல 142 மில்லியன் அவுன்ஸ் இருந்த வெள்ளியோட பயன்பாடு 2024ல 197.6 மில்லியன் அவுன்ஸுக்கு உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதா பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்கத்தை காட்டிலும் வெள்ளியில லாபம் அதிகம்ங்கிறதால முதலீட்டாளர்கள் அதன் பக்கம் சாய தொடங்கிட்டாங்க. கடந்த 8 மாதங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 43 விழுக்காடு வெள்ளி விலை உயர்ந்திருக்கு. அடுத்த 3 ஆண்டுகள வெள்ளியோட தேவை 7 முதல் 12 விழுக்காடு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தங்கம் எட்டாக்கணியா உயர்ந்துட்டே இருக்கு. இதனால தங்கத்துக்கு மாற்றா வெள்ளி வாங்குறது நல்ல முதலீடா இருக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க.